அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி கதையின் தொடர்ச்சி. ஆபீஸிலிருந்து வெளியே வந்தான் ராஜ்குமார். மாலை பொழுதாகியும் இன்னமும் வெயிலின் கடுமை தணிந்த பாடில்லை. வேர்வையில் பிசுபிசுத்த சப்பாரியை கலைந்துவிட்டு உடனடியாக வேறு உடுத்தி கொண்டால் தேவலை போன்றதொரு தவிப்பு. அந்த நிர்வாகத்தின் கார்களை நிறுத்தும் இடத்தில் காலையிலிருந்து நின்று கொண்டிருந்த தனது ஆட்டோமேட்டிக் டான்சனில் வந்து ஏறிக்கொண்டான். எத்தனையோ முறை அவன் நினைத்து கொண்டதுண்டு, இப்படிப்பட்டதொரு காரில் அகல்யாவை ஏற்றிக்கொண்டு சேலம் வரை போய் வந்தால். அவனது ஆசையை கடிதத்திலும் எழுதிவிட்டிருந்தான். ஆனால் அவளிடமிருந்து வந்த பதில், நம்ம வீட்டு காங்கேயத்து காளை மாட்டு வண்டியில் சேலம் போகும் நெடுஞ்சாலை வரை உங்களுடன் சவாரி போய்விட்டு வந்தாலே எனக்கு போதும். கண்கார் விமானத்திலே உலகத்தையே சுற்றி வந்த ஆனந்தம் அதில் அடங்கியிருக்கும். அத்தான், எதற்காக இப்படி அங்கலாய்க்கிறீங்க? சீக்கிரம் ஊர் வந்து சேரும் வழியை பாருங்கள். ஆரம்பத்தில் இடது கை ஸ்டேரிங் வண்டியை ஓட்ட அவனுக்கு புதுமையாகத்தான் இருந்தது. வண்டி வாங்கிய கையுடன் அங்கே அதை ஓட்ட மறுபடியும் அவன் லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. அதற்கெல்லாம் அவன் சளைக்கவில்லை. ஆனால் நீடித்து இனியும் தனியாக அங்கே வாழ முடியாது என்றவரை கொஞ்சம் காலமாக அவன் மனம் உழைந்து கொண்டிருந்தது உண்மையே. கழிவுநீர் குழாய் பதிப்பதில் ஈடுபட்டிருக்கும் ஒரு பிரபலமான பொறியியல் நிறுவனத்தில்தான் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். நல்ல சம்பளம். ஆபீஸுக்கு சிறிது தொலைவில் இருந்த குடியிருப்பு பகுதி ஒன்றில் ஒரு அராபியர் வீட்டு அறைகளை வாடகைக்கு எடுத்து கொண்டிருந்தான். வண்டியை நிறுத்திவிட்டு மாடிப்படிகளில் விரைந்து கதவை திறந்தான். எல்லா வசதிகளையும் கொண்டதொரு சிறிய பிளாட் அது. உள்ளே இருந்த குளிர்சாதன அமைப்பு குளிர குளிர அவனை வரவேற்றது. அப்பாடா என்று தன்னையும் மீறி ஒரு பெருமூச்சு விட்டான். கதவை தாளிட்டு கொண்டு முதல் காரியமாக குளிக்க சோப்பும் துவாலையுமாக புறப்பட்டான். அருவி போல் குழாயில் கொட்டிய நீரை கையில் ஏந்தி என்னவோ யோசனையுடன் வாயில் ஊற்றி ஹாக் கொண்டவன் தூ தூ என்று துப்பிவிட்டான். 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி குழாய் சுத்தப்படுத்திய கடல் நீரை கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் காவிரி தண்ணீரின் ருசி அதில் இல்லையே என்ற ஏக்கம் நெஞ்சை பிசையவே தாயகத்தின் நினைவு உள்ளத்தை குடைந்தது. தாயும் மனைவியும் சிந்தனையை வியாபித்து கொண்டனர். இன்னும் சில மாதங்கள் தான் இருந்தன. வேலையின் ஒப்பந்த காலம் முடிந்ததும் அடுத்த விமானத்தில் பறந்துவிட மாட்டோமா என்றதொரு தவிப்பு அவனுக்குள் நாளுக்கு நாள் அது புழுவாக மனதை அரித்து கொண்டிருந்தது. துவாலையால் உடலை துடைத்துக்கொண்டு அதை இடையில் அணிந்தபடி படுக்கை அறைக்குள் புகுந்தான். அலமாரியில் தொங்கிய சுத்தமான உடையில் ஒரு ஃபேண்டையும் ஷர்ட்டையும் எடுத்து அணிந்து கொண்டான். தாகம் நாக்கை வரட்டியது. குளிர்சாதன பெட்டியை திறந்து தண்ணீர் பாட்டிலை கையில் எடுத்தபோதுதான் கவனித்தான். குடிநீர் மீதி ஒரே ஒரு பாட்டில் தான் இருந்தது. மடமடவென்று கையில் இருந்த பாட்டில் தண்ணீரையும் குடித்துவிட்டு அலுப்புடன் ஒரு ஆசனத்தின் மீது அமர்ந்து கொண்டான். வீட்டை சுத்தப்படுத்துவதிலிருந்து படுக்கையை தட்டி போடுவது, காஃபி போடுவது, குடிநீர் வாங்கி சேமித்துக் கொள்வது வரை எல்லாம் அவனே செய்தாக வேண்டிய நிர்பந்தம். வெளியே வேலையும் செய்துவிட்டு வீட்டிலும் வந்து பாடுபட்டு குடிக்க தண்ணீரை தேடிக்கொண்டு பிளாஸ்டிக் கேன்களுடன் ஓட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு தேவையில்லைதான். தானாக தேடிக்கொண்ட தண்டனை. இப்படித்தான் ஒரு நாள் அவன் மனம் புழுங்கி போயிருந்த போது குடிநீர் கொண்டு வர பிளாஸ்டிக் கேனுடன் புறப்பட்டான். ஏதாவது செய்து கொண்டிருந்தால் ஊர் நினைப்பு உள்ளத்தை வருந்தாது என்ற எண்ணம். கம்பெனி மூலமாக தபால் பெட்டி எண்ணுக்குத்தான் அவனது கடிதங்கள் வருவது வழக்கம். அன்று பகல் வந்த கடிதங்களில் அகல்யாவிடமிருந்து பதிலை காணவில்லை. அம்மாவுக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது? அகல்யாவுக்கு இது பற்றி கடிதம் எழுதுவதை விட தலை கொண்டு போகிற வேலை என்ன இருக்கும்? கோபமும் தாபமுமாக அவன் சிறிது நேரம் ஆபீஸில் இருந்து கிளம்ப மனமின்றி சுவரை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவளது கடிதம் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன என்று நினைக்க நினைக்க ஊர் நினைப்பு நெஞ்சை இறுக்கியது. ஓங்கி தலையில் அடித்துக்கொண்டு வாய்விட்டு அழ வேண்டும் போன்றது ஒரு இனம் விளங்காத தாபத்துடன் தான் வரும் வழியில் குடிநீர் வாங்க காரை வாட்டர் பியூரிஃபிகேஷன் சென்டர் அருகே நிறுத்தி டிக்கியில் இருந்த கேன்களை எடுத்து 2 கேன்கள் நிறைய குடிநீரை வாங்கி நிரப்பிக் கொண்டான். சட்டை பைக்குள் பர்சை பத்திரமாக வைத்துக் கொண்டு நின்றபோதுதான் யாரோ தோளை தொடுவதாக உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினான். ஹாய், நீயா என்று முதுகில் செல்லமாக தட்டிய அந்த அமெரிக்க இளைஞனை அவன் முன்பின் பார்த்ததில்லை. வியப்புடன் அவன் எதுவும் பேசும் முன் அந்த வாலிபன் அவனை பார்த்து முறுவலித்தான். அவசரம், பிறகு பார்க்கிறேன். மார்கரெட் காரில் காத்திருக்கிறாள் என்றபடி குடிநீர் கொண்ட கேன்களுடன் வேகமாக அப்பால் நகர்ந்து விட்டான். மிஸ்டர் என்று அவனை கூவி அழைத்து பேச வேண்டும் என்ற ஆவலுடன் ராஜ்குமார் வாயை திறக்கும் முன் அந்த வாலிபனின் கார் நகர்ந்து விட்டது. வீட்டுக்கு வந்து அவனுக்கு அன்று வெகு நேரம் ஒரே குழப்பம்.
யார் அந்த அமெரிக்க வாலிபன்? அறிமுகம் இல்லாதவன். தெரிந்தவன் போல் தோளை தட்டி நீயா என்றானே, ஏன்? வெகு நேரம் குழம்பிக் கொண்டு உட்கார்ந்தவனுக்கு அகல்யா மீது திடீரென்று எரிச்சல் பொங்கிக் கொண்டு வந்தது. நாயர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகும் முன் கட்டாயம் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டுத்தான் மறுவேளை. மேஜை அருகே உட்கார்ந்தான். கோபத்துடன் அவசரமாக விடுவிடு என்று தலையை நிமிர்த்தாது எழுதி முடித்தான். ஒரு முறை படித்து பார்த்தான். தனியாக ஒரு மனிதன் வெளியூரில் சோற்றுக்கும் தண்ணீருக்கும் எப்படி தவிக்கிறானோ என்ற நினைவு கூடவா உன் நெஞ்சில் இருந்து மறந்து விட்டது? கடிதம் எழுத அத்தனை சோம்பலா, அசட்டையா? இல்லை, நிற்க நேரமில்லாத அத்தனை வேலையா? உன்னிடமிருந்து கடிதம் வரும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து ஏமாந்து அம்மாவை நினைத்து கொண்டு நான் படும் கவலை சொல்ல தரமென்று. இப்படி என்னை சித்திரவதை செய்து வேடிக்கை பார்க்க உனக்கு நான் எழுதிவிட்ட கொடுமைதான் என்ன? விளக்கமாக சொல்லிவிடு. வார்த்தைகள் பச்சை மிளகாயாக எரிந்தன. கடிதத்தை மடித்து உறைக்குள் போட்டு முகவரியை எழுதி தன் சட்டை பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டான். மறுநாள் தபாலில் அதை சேர்த்து விட வேண்டும் என்ற தீர்மானம். மானாமாவின் கடைத்தெரு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய சந்துக்குள் தான் சிவசங்கர நாயரின் ஹோட்டல் இருந்தது. இரவு உணவுக்காக அவன் அடிக்கடி அங்கேதான் செல்வது வழக்கம். அன்று நாயரின் ஹோட்டலில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. காத்து நிற்க நேரமின்றி அவன் அதே சந்தில் சில கடைகளுக்கு அப்பால் இருந்த இன்னொரு கேரளா ஹோட்டலுக்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் பையன் ஒரு பீங்கன் தட்டில் சாதம் வைத்து மீன் குழம்பை அதன் மேல் வார்த்து எடுத்துக்கொண்டு விரைந்து வந்து மேஜை மீது வைத்தான். நான் சைவ உணவுக்காரன், இதெல்லாம் சாப்பிடுவதில்லை. மறுத்தபடி தட்டை அவன் நகர்த்திய போது பையன் உறக்க சிரித்து விட்டான். சார், இங்கே சாப்பிட வரும்போதெல்லாம் மீன் குழம்பை ஒரு கை பார்த்து விட்டு போறது ஞாபகம் வந்தது, அதனால் என்று கூறிவிட்டு தட்டை உள்ளே எடுத்து சென்றான். சாருக்கு ஏதேனும் விரதமோ? கேட்டுக்கொண்டே இன்னொரு தட்டில் சாதமும் அதன் மீது பருப்பு சாம்பாரும் ஒரு பப்படமும் ஒரு கோப்பையில் ரசமும் எடுத்துக்கொண்டு வந்து வைத்தான். பிறந்ததிலிருந்தே ராஜ்குமார் உணவு விஷயத்தில் சுத்த சைவம். மீன் குழம்பு சாப்பிட்டதாக இந்த பையன் உணர்கிறானே, ஏன்? மறுபடியும் அவனுக்கு குழப்பம். சாப்பாட்டை முடித்து கொண்டு வந்து படுத்த அவனுக்கு வெகு நேரம் உறக்கம் வரவே இல்லை. மறுநாள் தபாலில் அகல்யாவின் கடிதம் பளிச்சென்று முதலாவதாக அவன் கண்ணில் பட்டது. பரபரப்புடன் பிரித்தான். அகல்யாவும் அதே கேள்வித்தான் கேட்டிருந்தாள். உங்களிடமிருந்து கடிதங்கள் தாமதமாக வருகின்றனவே, ஏன்? வேலை அதிகமாகிவிட்டதா அல்லது உடம்புக்கு சுகம் இல்லையா? உங்கள் கடிதத்தை காணாவிட்டால் மனதில் எத்தனையோ கவலைகள் ஏற்பட்டு விடுகின்றன. அந்த ஊர் வெயிலில் அடிக்கடி அலைய வேண்டாம் என்று அத்தை எழுதச் சொன்னார்கள். நேற்று காலை பலகாரம் சாப்பிடும் பொழுது அத்தை குலுங்கி அழுது விட்டார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடிக்குமே என்று இடியாப்பம் செய்து சிறிதளவு மட்டும் பரிமாறியிருந்தேன். கொஞ்சம் பிட்டு வாய்க்குள் போட்டுக்கொள்வதற்குள் கரகரவென்று அவர்கள் கண்களில் நீர் புரண்டு விட்டது. என் மகனுக்கு இடியாப்பம்னா அவசராச்சே, அந்த ஊர்ல யார் அப்படி செய்து அருமையா சாப்பிட உபசரிக்க போறாங்க என்று தழுதழுத்தார். அவர்களை சமாதானப்படுத்த ரொம்ப பிரயாசையாகிவிட்டது. என் நெஞ்சை வெடித்துவிடும் போன்று எனக்கு துக்கமாகத்தான் இருந்தது. காசிக்கு போனவர்கள் தங்களுக்கு பிடித்த பொருள்களில் எதையாவது ஒதுக்கி விடுவாங்களாமே, அதுபோல் நீங்க வரும் வரை உங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை நானும் ஒதுக்கி விட்டிருக்கிறேன். நீங்க வீடு வந்து சேர்ந்ததும் உங்களுக்கு சமைத்து போட்டு உபசரித்து விட்டுத்தான் அவற்றை நான் சாப்பிட வேண்டும் என்றதொரு விரதம். அதனால் நான் இடியாப்பத்தை கையால் கூட தொடவில்லை. ஆமாம், நீங்கள் எப்பொழுது வருவதாக உத்தேசம்? உங்களிடமிருந்து கடிதம் வராவிட்டால் என் உயிரே போய்விட்டது போன்ற ஒரு பிரமை, துவண்டு போய் விடுகிறேன். இந்த நிலையில் நோயாளியாக உள்ள அத்தையை நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நெஞ்சம் நெகிழ்ந்து போய்விட்டான் ராஜ்குமார். சட்டை பையில் இருந்த தன் கடிதத்தை எடுத்து சுக்கள் சுக்களாக கிழித்து குப்பை குடையில் போட்டுவிட்டு இடைவேளையின் பொழுது அமைதியாக உட்கார்ந்து வேறு ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்த்தான். அகல்யா அவன் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல மனைவி. அவளை வார்த்தைகளால் மனம் நோக செய்வது எத்தனை பெரிய தவறு தன்னுள்ளே எண்ணி மருகி போனான். அவளை பற்றி இனிய நினைவுகள் நெஞ்சை நிறைக்க அவளுக்கு ஏதாவது வாங்கி ஊருக்கு அனுப்ப எண்ணியவனாக சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை கடைத்தெருவு பகுதிக்கு வந்திருந்தான். சூப்பர் மார்க்கெட்டுக்குள் புகுந்து தேவையான ஜாமான்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது கமேஷ் என்று கூப்பிட்ட குரலை கேட்டு திரும்பி பார்த்தான். ஜாமான்கள் நிறைந்த பிளாஸ்டிக் பையுடன் ஒரு பஞ்சாபிக்காரர் அவன் அருகே வந்தார். நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டு விட்டீர்கள், நான் காமேஷ் இல்லை, புன்முறுவல் அளித்தான் ராஜ்குமார். வியப்பில் அயர்ந்து போன அவன் நம்பாதவர் போல் அவனை மேலும் கீழும் வெறித்து பார்த்தார். மன்னிக்கவும் என்று முணுமுணுத்து வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார். காமேஷ் யார் அவன்? தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு அலங்கார பொருட்கள் இருந்த பகுதிக்கு விரைந்தான். அங்கே இருந்த ஒரு பெரிய நிலைக்கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டான். பின்னால் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது. திரும்ப நினைத்தான். திடுக்கிட்டு கண்ணாடியை உற்று பார்த்தான்.
அவன் அருகே பக்கத்தில் நின்ற அந்த நீல சட்டை ஆசாமி தோற்றத்தில் அவனைப் போலவே அச்சடித்து எடுத்த உருவமாக கண்ணாடியில் தெரிவதைக் கண்டு அதிர்ந்து போய்விட்டான் ராஜ். கண்ணாடியில் தெரிந்த அந்த உருவம் மெல்ல சிரித்தது. நீங்க தான் அந்த ராஜ்குமாரா? குரல் கூட டேப் ரெக்கார்டரில் பதிவான அவன் குரலை திருப்பி கேட்பது போல் இது என்ன அதிசயம்! ராஜ்குமார் ஆமாம் என்று தலையசைத்து விட்டு ஆச்சரியத்துடன் அவனை ஏற இறங்க பார்த்தான். நம்ப முடியல. என்னையே நான் கண்ணாடிக்குள் பார்ப்பது போல இருக்கே. அதனால் சில நாட்களாக என்னை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ராஜ்குமார்னு கூப்பிட்டு குழம்பிட்டு இருக்காங்க. நீல சட்டக்காரன் சிரித்தான். அந்த சிரிப்பின் ஒளி கூட அவனுடைய சிரிப்பை போல கலகலவென்று ஓசையுடன் இருப்பதை காண ராஜகுமாருக்கு ஒரே பிரமிப்பு. என் பெயர் காமேஸ்வரன். காமேஷ் என்று சுருக்கமா வச்சிருக்கேன், அறிமுகப்படுத்தி கொண்டான் அவன். என் பெயர் ராஜ்குமார். உங்களை சந்தித்தது பற்றி மிகவும் சந்தோஷம். அதே சமயம் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருக்கு கூறிக்கொண்டே காமேஷின் கைகளை பற்றி அன்புடன் குளிக்கினான் ராஜ்குமார். இத்தனை சின்ன இடத்தில் நாம் இதுவரை சந்தித்து கொள்ளாததுதான் பெரிய ஆச்சரியம். உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க. சில சமயம் சின்ன இடம் கூட பெரிய உலகமாகி விடுகிறதும் உண்டு போல இருக்கு. வேடிக்கையாக சிரித்தான் காமேஷ். ராஜ்குமாருக்கு எடுத்த எடுப்பிலேயே அவனை மிகவும் பிடித்து விட்டது. திடீரென்று நினைவுகள் கலைந்து எழுந்திருந்தான். ராஜ் தொலைபேசி எண்ணை சுழற்றினான். காமேஷ், நான் வருகிறேன், நீ தயாராக இரு. இருவரும் நாயர் ஹோட்டலில் சாப்பிடுவோம். பிறகு என் பிளாட்டிலேயே நீ டெலிவிஷன் பார்த்து கொண்டு என்னோடு இன்று இரவு தங்கிவிடு. நாளை நமக்கு லீவு தானே, என்ன சொல்ற? சரியா? இதோ வரேன். போனை வைத்துவிட்டு வெளியில் செல்ல ஆயத்தமானான். நடுக்கடலில் மூழ்க இருக்கிறவனுக்கு ஒரு துரும்பு அகப்பட்டது போல் தனிமையை தொலைக்க தவித்தவனுக்கு ஒரு இனிய நண்பன் கிடைத்து விட்டான் என்ற திருப்தி அவனுக்கு. கதவை போட்டிக்கொண்டு கார் சாவியை சுழற்றியபடி படிகளில் இறங்கினான் ராஜ்குமார். சோபாவில் சாய்ந்தபடி காலை ஒரு மெத்தை தைத்த முக்காலி மீது நீட்டிக்கொண்டு டன்னிலை உறிஞ்சு இழுத்து புகை மண்டலத்தை பரப்பி கொண்டிருந்தான் காமேஷ். சூரியன் அஸ்தமித்து இருள் பரவ துவங்கியதுமே வெப்பமும் தனிந்து லேசாக சிலுசிலுக்க தொடங்கிவிட்டிருந்தது. அறைக்குள் செயற்கை குளிர் வசதி அவ்வளவு தேவையாக இருக்கவில்லை. புகையை வெளியே விரட்ட ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டான் ராஜ்குமார். தன்னுடன் அன்று இரவும் மறுநாளும் கூடவே இருக்கப் போகிறான் காமேஷ் என்ற நினைவில் ஏற்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த பரபரப்பு அவனுக்கு தனிமையை விரட்ட கிடைத்த துணைவன் என்ற எண்ணத்தினால் அல்ல, மிக குறுகிய காலத்தில் அறிமுகம் என்ற போதிலும் 1000 ஆண்டுகள் பழகி சந்தித்தது போன்ற நேசத்தில் நெருங்கிவிட்டிருந்தது அவன் உள்ளம். காமேஷை ஒரு நாள் பார்க்காவிட்டால் கூட உணர்வுகள் துயர வசப்பட்டு போகும் அளவுக்கு அவனையும் மீறிய ஒரு பாசம். ஏன் உருவ ஒற்றுமையால் மட்டும் ஏற்பட்ட பரிவுணர்வா? சோபாவின் எதிரே கிடந்த தாழ்வான மேஜை மீது வெட்டிய ரொட்டு துண்டுகளை ஒரு பீங்கன் தட்டில் அடுக்கி கத்தியுடன் கொண்டு வந்து வைத்தான். அதன் மீது தடவி சாப்பிட டேனிஷ், வெண்ணெய், சீஸ், ஜாம் யாவும் கூடவே வைத்தான். சிறு கண்ணாடி கிண்ணங்களில் பிஸ்தா, முந்திரி, வாதுமை பருப்பு வகைகளையும் வைத்தான். ஒரு சிறு பிளாஸ்டிக் குடையில் ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழங்களையும் நிறைத்து வைத்தான். தனக்கு சாப்பிட பெப்சி கோலாவையும் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்டு காமேஷுக்கு என்று வாங்கி வந்திருந்த பியர் பொட்டிகளையும் ஓப்பனரையும் அதன் அருகாக வைத்தான். ஐஸ் துண்டங்கள் நிரம்பிய கிண்ணத்தருகே பெரிய கண்ணாடி கோப்பையையும் வைத்துவிட்டு டெலிவிஷனை போட்டபடி நண்பன் அருகே உட்கார்ந்தான் ராஜ்குமார். கையில் இருந்த சிகரெட் துண்டை நசுக்கி ஆஷ்ட்ரேயில் போட்டுவிட்டு தன் இரு கைகளையும் மேலே தூக்கி உடம்பை நெளித்து சோம்பல் முறைத்தான் காமேஷ். ஒரு ரொட்டி துண்டை எடுத்து தட்டின் மீது வைத்து வெண்ணெயை கத்தியால் தொட்டு தடவினான் ராஜ்குமார். அவனையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்கிற? வியப்புடன் வினவினான் காமேஷ். ஒண்ணுமில்ல, என்னை போலவே இடக்கை பெருவிரல், ஆட்காட்டி விரல் இரண்டிலும் ரொட்டி துண்டை பிடிச்சுக்கிட்டு தலையை இடது பக்கம் சாய்ச்சி ரொட்டிக்கு நீ வெண்ணெய் பூசுறத பார்த்தேன். எனக்கு சில சமயங்களிலே உன் செய்கைகள் திகை போட்டுது. சில சமயம் என்னையே நீ இமிட்டேட் செய்யறியோன்னு கூட தோணுது. பல நாட்களாக உன்னோட நெருங்கி பழகிட்டேன் இல்லையா? சகவாச தோஷம். என்ன சொல்ற? உருவத்திலே உன்னை போல் அதிசயத்திலும் அதிசயமா நான் இருக்கேன். பார்க்கிறவங்க நீயா நானான்னு குழம்புறாங்க. உன்னோட பழகிறதுல உன் பழக்க வழக்கங்களும் என்கிட்ட தொத்திக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீ எங்கே நான் எங்கே? காமேஷ் பெருமூச்செறிந்தான். ஏன் அப்படி பேசுற? மனத்தாங்களுடன் கேட்டான் ராஜ்குமார். உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகிடுமா? என்ன உளர்ற? உண்மையைத்தான் சொல்றேன். உயரம், பேச்சு, நடை எல்லாத்துலேயும் ஒன்னாத்தான் இருக்கும், ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நான் உனக்கு இடாச்சோடா? திருநள்ளூர் பெரிய தனக்காரர் கனகசபை அவர்களின் ஒரே மகன் நீ. செல்வத்திலே பிறந்து செல்லமாக வளர்ந்த சிங்கக்குட்டி நீ. நான் ஏதோ ஒன்று நெஞ்சை அடைத்த உணர்வு. ராஜ்குமாரும் கடித்துவிட்ட ரொட்டி துண்டை விழுங்க முடியாத ஒரு இறுக்கமான உணர்வில் திணறி போனான். காமேஷ் தன்னை பற்றி அதிகம் பேச விரும்பாதவன், ஏழ்மையான நிலையிலிருந்து வந்தவன் தான் என்ற மனக்கசப்பு அவனுக்கு. அதை தூண்டி கேட்பானேன்? ராஜ்குமார் அவனை பற்றி கேட்காமலே தன்னை பற்றியே அதிகம் பேசுவது வழக்கம். பியர் புட்டியை திறந்து கண்ணாடி கோப்பையில் ஊற்றி கையில் எடுத்துக்கொண்டான் காமேஷ். புஷ் என்று உயரமாக பொங்கி வந்த நுரையில் தன் மேலுதடு நனையுமளவு உறிஞ்சி குடித்துவிட்டு கீழே வைத்தான். 4 முந்திரி பருப்புகளை வாயில் போட்டுக்கொண்டு மென்றான். முன்னமே சொல்லியிருக்கிறேனே,
என் அப்பா பம்பாய் துறைமுகத்திலே வேலை செய்த ஒரு சாதாரண தொழிலாளி. ஒரு கிரேன் விபத்தில் அவர் செத்தார். அப்ப எனக்கு வயது 2. அதற்கு பிறகு என்னை வளர்க்க அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க. கொலாபாவில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு சமையல்காரியாக கடைசி மூச்சு வரை பாடுபட்டு உழைச்சாங்க. என் படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்கி வேலையில் இருக்கிறத பார்க்க கொடுத்து வைக்கல, போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னை பத்தி பெருமையா சொல்லிக்க எதுவுமே இல்லை. அவன் குரல் கரகரத்தது. மன்னிச்சுக்க கமேஷ், உன் மனசு கஷ்டப்படுறாப்புல ஏதாவது பேசிட்டேனா? ராஜ்குமார் பதறினான். காமிஷ் கலகலவென சிரித்தான். நீ வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் ஏழை தொழிலாளி மகன். ஒத்துக்கொள்வதில் எனக்கு தயக்கம் இல்லை. நம்ம தோற்றத்தை பார்த்து எல்லோரும் குழம்புறாங்களே, குணத்தில் உனக்கும் எனக்கும் எத்தனை வேறுபாடுன்னு மற்றவங்களுக்கு தெரியுமா? நீ வெளிநாட்டுக்கு வந்தும் சுத்த சைவமாகவே இருக்கிறவன். நானும் பிறந்ததிலிருந்து மாமிசத்தில் வளர்ந்தவன். வாரம் ஒரு முறையாவது மீன் குழம்பை ஒரு பிடி பிடிக்கணும். சிகரெட்டையே தொடாதவன், மது அருந்தாதவன் நீ. நானும் டன்ஹில் ஷிவாஸ் ரீகல்னு ஒரு கை பார்க்கிறவன். நீ கல்யாணமானவன், நான் தனிக்கட்டை. நமக்குள்ளே எத்தனை வித்தியாசங்கள். ஆனா ஒரு வேடிக்கை தெரியுமா? காமேஷ் முடிக்காமல் மீண்டும் பியர் கோப்பையை எடுத்து உறிஞ்சினான். வாயை துடைத்து விட்டு கோப்பையை வைத்தான். ஒரு 2 நாளைக்கு முன்னே கடைத்தெருவில் ஒரு வயசான மலையாளி நீதான் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட தொணத்துக்கிட்டே இருந்தான். நானும் மௌனமா தலையாட்டிக்கிட்டு இருந்தேன். இல்லாட்டி யாரு அது இதுன்னு 1000 கேள்வி கேட்டுடுவாரோன்னு பயம். அவர் சொன்ன விவரம் இதுதான். அடுத்த வார கடைசியில ஊருக்கு போகிறாராம். நீ என்னவோ ஊருக்கு கொடுத்து அனுப்புறதா சொல்லியிருந்தியாம். அதை பத்தி என்கிட்ட அறுத்துட்டாரு. முடிவில் உங்களை நானே வந்து பார்க்கிறேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேனப்பா. ஆளை விட்டா போதும்னு ஆயிடுச்சு. உனக்கு இங்கே ரொம்ப சிநேகிதங்கள் இருக்காங்களோ? அதுலேயும் பாரு வேற்றுமையை. உனக்கு மனுஷங்களே நிறைய பிடிக்குது. எனக்கு தனிமைதான் ரொம்ப பிடிக்குது. யாருக்கிட்டையும் அதிகமா பேச்சு வச்சுக்கிறதே இல்லை. அவன் உறக்க சிரித்தான். அடடா, நீ சங்குன்னியை பற்றி சொல்றியா? அவர் ரொம்ப நல்லவராச்சே. இங்கே ஒரு கடையில் வேலை செய்கிறார். அவர் போகும்போது சென்னையிலிருந்து நான் கொடுத்து அனுப்புகிற ஜாமான்களை அகல்யாவுக்கு பார்சல் பண்ணிடுறதா ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதனால நான் மனைவிக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கியிருக்கிறேன். சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று ஒரு சிறு கோப்பையை எடுத்து வந்தான் ராஜ்குமார். எகிப்தில் தயாரித்த ஒட்டகத்தோளால் ஆன கைப்பை, காஷ்மீரத்து பைகள் போல் ஒரு சுருக்கு பை. அகல்யாவை நான் முதல்ல சந்திச்ச போது அவள் வீட்டுக்கு திரும்புகிற வேலை. நான் தெருமுனையில் நின்னுக்கிட்டு கவனிச்சேன். இதே போல ஒரு பையை கையில் பிடித்து வீசிக்கிட்டு மெல்ல நடந்து போனாள். கடையில் அன்னைக்கு இதை பார்த்தபோது அவள் பிறந்த நாளுக்கு இதையே பரிசாக கொடுக்கணும்னு ஆசை வந்தது. உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயோ நினைவாக பேசினான். காமேஷ் வேடிக்கையாக அவன் அருகில் சென்று முதுகை தட்டினான். புரிகிறது, காதல் கல்யாணமானவன் வெகு தொலைவில் பிரிந்திருக்கும் போது பழைய நினைவு உன்னை அங்கேயே தூக்கிக்கிட்டு போயிடுது இல்லையா? அகல்யா ரொம்ப நல்ல பெண் காமேஷ். அம்மாவை நல்லா கவனிச்சுக் கொள்கிறாள். அதில் எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. மேஜையின் மேல் சாய்ந்த வாக்கில் வைத்திருந்த அகல்யாவின் புகைப்படத்தை எடுத்து சற்று நிமிர்த்தி வைத்துவிட்டு இடுப்பில் கை வைத்தபடி அதையே பார்த்து கொண்டு நின்றான் ராஜ்குமார். அந்த டெலிவிஷனை கொஞ்சம் தனிச்சு வையேன். அது பாட்டில கத்திக்கிட்டு கிடக்குது, நாம பாட்டில வேற கதை பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லியபடியே காமேஷும் அகல்யாவின் படத்தை உற்று பார்த்தான். நேரை பார்க்க எப்படியோ, படத்தில் மனதை கவரும் அழகியாகவே இருந்தாள். சற்று நீண்ட முகம், நெளிந்த கூந்தல், கனவு கண்கள், சிறிய வாய். கோணலாக முருவளித்தபடியே பீர் கோப்பையை மறுபடியும் கையில் ஏந்தியபடி படத்தை உற்று பார்த்தான். உன் மனைவி மிகவும் அழகானவங்கதான். விற்றென்று எஞ்சிய பானத்தை உறிஞ்சினான். இன்னொரு புட்டியை திறந்து அவசரமாக கோப்பையில் ஊற்றினான். புசுபுசுவென்று கிளம்பிய நுரையினூடே அவனது மனதிலும் ஒரு சிறு பொறாமை உணர்வு புஸ்ஸென்று எழும்பி அவன் தொண்டையை என்னவோ செய்தது. பணம், அந்தஸ்து, வீடு, அம்மா, அழகான மனைவி என்று இத்தனையும் ஒருங்கே இவனுக்கு அமைந்து விட்டனவே. எரிச்சலை விழுங்க முயன்று ஈராளை நினைத்து கொண்டான். மீண்டும் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்த ராஜ்குமார் ரொட்டி துண்டில் கணிசமாக வெண்ணெயை தடவி ஜாம் வைத்து குறுக்கே கத்தியால் அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு உற்சாகத்துடன் கடித்து விழுங்கினான். வீட்டில் இருக்கும் பொழுது அகல்யாவின் கட்டுப்பாடு மிக அதிகம். அம்மாவை போல் சக்கர வியாதி வந்துவிடக்கூடாதுன்னு இனிப்பு அதிகம் திங்க கூட என்னை அனுமதிக்க மாட்டாள். உங்க அம்மா உடம்பு இப்ப எப்படி இருக்குதாம்? ரொட்டி துண்டின் மீது சீஸ் கட்டியை கனமாக வைத்து காமேஷ் கேட்டான். கண் பார்வை குறைஞ்சு போயிட்டது, தள்ளாமை அதிகமாயிட்டதுன்னு அகல்யா வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறா. இதை பாரேன் இந்த கடிதத்தை. சேச்சே, உன் மனைவி எழுதின கடிதம். பரவாயில்லை, அம்மா உடம்பு சுகமில்லைங்கிற விவரமான கடிதம்தான். நீ படிச்சா தவறு எதுவும் இல்லை. உன்னை என் கூட பிறந்தவனைப் போல் நினைக்கிறேன். படியேன். அன்பு வற்புறுத்தலுடன் அகல்யாவின் கடிதத்தை நீட்டினான் ராஜ்குமார். காமேஷ் சிறு தயக்கத்துடன் பிரித்தான் கடிதத்தை. முத்து போன்ற கையெழுத்து. கடிதத்தில் பணிவு தெரிந்தது. மேஜை மீது தெரிந்த புகைப்படத்தில் அந்த அழகு முகம் தெரிந்தது. கனத்த மனதுடன் கடிதத்தை வைத்தான். நம்ம ஊருக்கு புறப்பட நாள் அதிக தூரம் இல்லையே என்றான். நம்ம 2 பேர் ஒப்பந்த காலமும் ஒரே சமயத்தில் முடிகிறது கூட ஒரு அதிசயம்தான். அதனால் நாம் ஒரே சமயத்தில் இங்கிருந்து புறப்படலாம். என் குரு சரவணன் ஹைதராபாத்தில் ஒரு வேலை வாங்கி தர முயன்று கொண்டிருக்கிறார். அதே நிறுவனத்திலே உனக்கும் வேலைக்கு ஏற்பாடு செய்திடலாம்னு என் எண்ணம். காமேஷ், என்னை, அகல்யாவை, அம்மாவையும் உன் உறவுக்காரர்களால் நினைத்துக்கொள்ளு. உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதே. என்ன அப்படி பாக்குற? ரொம்ப பியர் சாப்பிடாதே, லிவர் கெட்டுடும்.
காமேஷ் பற்களை காட்டி பெரிதாக சிரித்தான். என்னை பத்தி கவலைப்பட நீயாவது இருப்பது பற்றி மகிழ்ச்சி. நன்றி. அந்த பிஸ்தா கிண்ணத்தை இப்படி தள்ளு. ஊருக்கு போனது முதல் வேலையாக உங்க அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல ஒரு ஆசை. ஹைதராபாத்துக்கு போறதுக்கு முன்ன நேரே ஊருக்குத்தான் போக போகிறோம். கிராமமே உன்னை பார்த்து அசந்துட போகுது. நம்ம ராஜ்குமார் மாதிரி யாருடா இவன்னு. ராஜ்குமாரும் சிரித்தான். தொடர்ந்து நீ கேட்டுக்கிட்டபடி என் மனைவிக்கு கூட உன்னை பத்தி நான் எழுதலை. அவளுக்கு ஒரு திடுக்கிடும் அதிசயமாகவே வச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கு பார்வை மட்டும் இருந்திருந்தா கட்டாயம் உன்னை தன் பிள்ளைன்னு அன்போட கட்டி பிடிச்சுக்குவாங்க. என் மேல உசுறு அவங்களுக்கு. என்னை போல இருக்கியேன்னு சந்தோஷம் தாங்காது அவங்களுக்கு. ஆமாமாம், நாம ஊர் போகிற வரைக்கும் ரகசியமாகவே வச்சிருந்து அவங்களை எல்லாம் திகைக்க வைப்போம். சொல்லிக்கொண்டே தாடைகள் இறுக மனக்கசப்பை அடக்க பற்களை கடித்து கொண்டான் காமேஷ்.